வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். பார்க்கும்போதே எப்படி யம்மியாக இருக்குது பாருங்கள். நிஜமாவே இதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். கேசரி பண்ணுறதை விட இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு குக்கீஸ் கட்டரில் வச்சு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரையாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராவோ ரெக்டாங்குலராவோ எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 8 பீசஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் சர்க்கரையும் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சுருங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். சைமல்டேனியஸாக பண்ணால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது இருக்கட்டும். இந்த பக்கம் அடுப்பில் நீங்கள் எண்ணெயை காய வச்சுக்கோங்க பிரெட்டை பொரிக்கிறதுக்கு. நீங்கள் கம்பி பதம் கையில் செக் பண்ணி பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி திக்கானோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 ட்ராப் லெமன் ஜூஸும் 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம பக்கத்தில் வச்ச எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பீஸாக நான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுக்கணும். எடுக்கும் போது மெத்தன் இருக்கும், அப்புறம் கிறிஸ்பாயிடும். நான் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு 2-3 ஸ்லைசஸாக கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த 1 ட்ராப் லெமன் ஜூஸ் இதை இன்னும் கட்டிப்படுத்தாமல் வச்சுருக்கு பாக. இதில் 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக நம்ம இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டால் சாஃப்ட் ஆகிடும். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை இது மேலே போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வாசனை வருது சூப்பராக. நீங்கள் பிஸ்தா, பாதாம், முந்திரியில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இது டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அப்படிதாங்க, ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். பிரெட் இருந்தால் நீங்கள் கெஸ்ட் வந்த அப்புறம் கூட செய்யலாம். சட்டுன்னு பண்ணுற இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.